கூட்டத்தில் நெரிசலில் போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுத்தோம். கொழுப்படுத்து ஒருத்தன் சாராயம் காய்ச்சுவேன், இதை கொழுப்படுத்து போய் குடிச்சு சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுக்கும். ஆனால் விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி என் அக்கா தங்கச்சி 5 பேர் சாவான், காசு கொடுக்காது. நாட்டை பாதுகாக்க போய் இராணுவத்தில் செத்து வருவான், போய் ஒரு மாலை வச்சு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு. எப்படிப்பட்ட நாடு பற்றியில் நான் முதலாளிக்கு வேலை செய்வேன், என் உழைப்பை சுரண்டி அவன் லாபத்தை குவிப்பான். நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துற, 270 கோடி அவனுக்கு கொடுத்துட்ற. ஆனால் நான் வேலை செய்வேன், நான் செத்து போயிட்டா 10 லட்சம் அரசு என் காசில் மக்கள் காசில் கொடுப்பேன். இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்தில் எந்த நாட்டில் செய்ய ஆள பத்திரிக்கையில் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு, தமிழங்க சோத்துக்கு செத்த வயலுக சோறை போடலாம், ஏதாவது கை காசுக்கு சாராயம் செலவுகளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், வாக்கை வாங்கி வென்றலான்னு நினைக்கிறப்ப. எப்படி இருக்கு பாருங்க, 3 வேளை சோறை போட்டு சரி பண்ணுறவில்ல. ஆனால் வேலை யாருக்கு தெரியுமா? முதலாளிக்கு வேலை செய்யணும். நான் முதலாளிக்கு வேலை செய்வேன், என் உழைப்பை சுரண்டி அவன் லாபத்தை குவிப்பான். நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துற, 270 கோடி அவனுக்கு கொடுத்துட்ற. ஆனால் நான் வேலை செய்வேன், நான் செத்து போயிட்டா 10 லட்சம் அரசு என் காசில் மக்கள் காசில் கொடுப்பேன். எனக்கு என் மக்கள் காசில் சோறு போடுவேன். ஏன் அவன் என்ன பண்ணுவான் முதலாளி? இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்தில் எந்த நாட்டில் செய்ய ஆள பத்திரிக்கையில் கொழுப்படுத்து ஒருத்தன் சாராயம் காய்ச்சுவேன், இதை கொழுப்படுத்து போய் குடிச்சிட்டு சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுக்கும். கூட்டத்தில் நெரிசலில் போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுத்துரும். ஆனால் விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி என் அக்கா தங்கச்சி 5 பேர் சாவான், காசு கொடுக்காது. நாட்டை பாதுகாக்க போய் இராணுவத்தில் செத்து வருவான், போய் ஒரு மாலை வச்சு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு. எப்படிப்பட்ட நாடு பற்றியில் தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லும்? தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை செய்யும்? தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நியமிச்சதாரு, அப்புறம் யாருக்கு வேலை செய்யும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறதா சொல்லுங்கள்.